இத பத்தி ரொம்ப நாளா பேசணும்னு நெனைக்கிறேன். ஆனா, இத எத்தன பேர் எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெர்ல. பட் இருந்தாலும் இன்னைக்கு நான் அத பேசுறேன். லெட்ஸ் டாக் அபவுட் மை ஃபாதர். எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்பான்ற பெர்சன் ரொம்ப ஸ்பெஷலா இருப்பாங்க. சம்டைம்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பாலாம் பார்க்கும்போது ரொம்ப ஜெலஸா இருக்கும். ஜெலஸ் தாண்டி ஒரு வருத்தம் இருக்கும். நமக்கு இப்படி ஒரு அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நெனைக்கிற மாரி எனக்கு அப்பா இல்லாமலாம் இல்ல. அப்பா இருக்காரு. ஆனா, அவரோட ரோல அவர் பண்ணாரான்னு கேட்டா கிடையவே கிடையாது. எனக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே ரைட் டைம்ல கிடைக்கல. என்னவோ என் தம்பியையோ அவரு சரியான விதத்தில பார்த்துக்கல. அவர பத்தி யோசிச்சாலே ஒரு மிக்ஸ்டு எமோஷனல் ஃபீல்குள்ள போயிருவேன் நானு. அவர் மேல எனக்கு பாசம் அதிகம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனா, அவர பத்தி யோசிச்சாலே ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு கோவத்துக்கு போயிருவேன். இல்ல எக்ஸ்ட்ரீமான ஒரு வருத்தத்துக்குள்ள போயிருவேன். அவர் ஏன் இப்படி இருக்கிறாரு? ஏன் ஃபேமிலி பாண்டே இல்லாம இருக்கிறாரு? அப்படின்னு சொல்லிட்டு. பட் சில ஃப்ரெண்ட்ஸோட அப்பா, அம்மாலாம் பார்க்கும்போது ரொம்பவே பொறாமையா இருக்கும். இதில சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்பா இல்லாம இருப்பாங்க. அவங்கலாம் அவங்க அப்பாவ நெனச்சு ரொம்பவே வருத்தப்படுவாங்க. ஆனா, நம்ம லைஃப்ல அந்த கேரக்டர் இருந்துமே, நமக்கு ரொம்ப ஈவலாவே போர்ட்ரே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்பட்டுருக்கேன். பட் இந்த இயர்ல ஒரு 2025ஓட நெக்ஸ்ட் ஒரு பாதி பார்ட்டுக்கு அப்புறம் நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு எதுவுமே எல்லாமே கிடைக்கலன்னு சொல்லி நம்மள ப்ளேம் பண்ணிட்டு இருக்கிறத விட, நம்மளால இந்த வேர்ல்ட்ல என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன பண்ணலாம் பெட்டரா? அப்படின்னு அத யோசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் என்